ஹாய் யுவர்ஸ், இன்றைக்கி ஒரு அற்புதமான சிவாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற திருமழிசை என்ற திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம். ரொம்ப பழமையான ஒரு ஆலயம், ரொம்ப சிறப்புமிக்க ஒரு திருத்தலம், ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு சிவாலயமாக இருந்தது. கோவிலோட கருவறை சுற்று பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஆலயத்தை 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறந்த சிவாலயம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வித்தியாசமாகவும் அற்புதமாகவும் இந்த ஆலயம் அமைஞ்சிருந்தது. நம்ம பார்த்திங்கன்னா திராவிட கட்டிடக்கலையில் தான் இந்த கோவில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கருவறை சுற்றில் பார்த்திங்கன்னா துர்க்கையம்மன் இருக்காங்க. பிரம்மாவுக்கும் இங்கே சன்னதி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. கோவிலில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானோட திருநாமம் பார்த்திங்கன்னா ஒத்தாண்டீஸ்வரர். பார்வதி தேவி இந்த ஆலயத்தில் குளிர்வித்த நாயகியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. தீர்த்தம் தெப்ப தீர்த்தம், தலை விருட்சம், வில்வ மரம். இவ்வளோ வெயில் காலத்துலேயும் இந்த தெப்பத்தில் தண்ணியை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உள்ளே நிறையா வாத்துக்கள் இருந்தது, மீன்களும் நிறையா இருக்குது. கொடிமரம் ரொம்ப அற்புதமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. கொடிமரத்தில் தானியங்கள் அப்படியே கட்டின மாதிரி அவர் அழகாக வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த ஆலயம் கடல் மட்டத்துலேருந்து 77 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குது. கருவறை விமானமும் பார்க்குறக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. கஜா பிரிஸ்ட அமைப்பில் தான் அமைச்சிருக்கிறாங்க. கருவறை சுற்று பிரகாரத்திலே பார்த்திங்கன்னா நடராசர், திருமால், விருடப நாயக்கர், அப்புறம் நந்தி பார்த்திங்கன்னா 3 நந்தி இருக்காங்க. பிரதோஷ நந்தி இருக்காங்க, தர்ம நந்தி இருக்காங்க, அதிகார நந்தி இருக்காங்க. இந்த ஆலயம் திறக்கும் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11:30 வரலும் தான். மாலை 4:30லேருந்து 8 மணி வரலும் நட திறந்துருக்காங்க. பங்குனி மாதத்தில் பிரமோற்சவம் விழா ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் சனி பெயர்ச்சி விழா ரொம்ப சிறப்பாக இங்கே நடைபெற்றுருக்கு. இந்த அறநிலையத்துறையில் சார்பாக இந்த கோவில் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆலயம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டாலும் பின்னாடி 11ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போ கோவிலோட புராண வரலாறு என்னன்றதை பார்க்கலாம். சோழ மன்னர் 2ஆம் குலோத்துங்க சோழன் வேட்டையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. அவர் திருமுல்லை வாசல்லிருந்து திரும்பி வரும்போது வழியில் ஒரு தடை அவருக்கு ஏற்படுது. அந்த தடையை நீக்கிறதுக்காண்டி தன் கையில் உள்ள அந்த வாளை கொண்டு அவர் வீசுகிறாரு. அப்போ ரத்தம் வருது. எங்கேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறப்ப சிவனோட லிங்க திருமேனிலேருந்து அந்த ரத்தம் வர்றதை பார்க்குறாரு. உடனே மன்னர் ஆச்சரியத்தில் ரொம்ப நம்ம பாவம் பண்ணிட்டோமே, சிவபெருமானோட லிங்க திருமேனியில் நம்ம வாள் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த வாளாலே தன் கையை வெட்டிக்கிறாரு. அப்போ இந்த பக்தியில் மிச்சி போன சிவபெருமான் உடனே ஓடி வர்றாரு. ஓடி நம்ம சோழ மன்னருக்கு வெட்டுப்பட்ட கை மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறாரு. இங்கே குடிகொண்டிருக்கும் சிவபெருமானுக்கு ஓதாண்டீஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயரோட இந்த ஆலயத்தில் அருள்பாலிச்சிட்ருக்கிறாரு. சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு கை கொடுத்தனால இங்கே இருக்கிற ஈசனுக்கு கை தந்த பிரான் அப்படின்ற ஒரு பெயரோடையும் இந்த சிவபெருமான் இங்கே அருள்பாலிச்சிட்ருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கருவறைக்கு முன்னாடிக்கே நடராசரோட சந்நிதியும் சிவகாமி தாயாரோட சந்நிதியும் எதிரெதிரே இருக்குது. ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. கருவறையில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானோட லிங்க திருமேனில் அந்த வெட்டுக்காயை இன்னும் இருக்கிறத சொல்கிறாங்க பக்தர்கள். ஊர் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் சென்னைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமழிசை ஆழ்வார் அவதரித்த தலனால இந்த ஊருக்கு திருமழிசை அப்படின்ற அவரோட பெயராலே இந்த ஊர் அழைக்கப்படுறாங்க. ஊர்லேயே பெருமாளுக்கும் ஆலயம் இருக்குது, சிவபெருமானுக்கும் ஆலயம் இருக்குது. இதனாலே இந்த ஊரில் ரொம்ப பழமையான புராண வரலாறு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியலோகத்தில் பிரம்மா கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, இந்த உலகத்திலே சிறந்த இடம், முனிவர்கள் தவம் செய்கிறதுக்கு சிறந்த இடம் எதுன்னு சொல்லிட்டு பிரம்மா உலகத்தை ஒரு தராசு தட்டில் உலகத்தை ஒரு பக்கமும் இந்த ஊரை ஒரு பக்கமும் வைக்கிறப்ப இந்த ஊர் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு அந்த தட்டு கீழே இறங்கியிருக்கு, தராசு தட்டு. முனிவர்கள் தவம் செய்ய ஒரு சிறந்த ஊர் தான் திருமழிசைன்ற ஊர். நமக்கு சென்னையிலேருந்து இங்கே பஸ்ஸும் இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிவாலயத்தில் சிவம்பா தோன்றின லிங்க திருமேனி இருக்குது. லிங்க திருமேனிக்கு பின்னாடி சிவபெருமானும் அம்பாளும் காட்சி கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருவறைக்குள்ளேயே நீங்கள் சிவபெருமானோட லிங்க திருமேனியை வணங்கிட்டு அப்படியே பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இருவருமே நம்ம பார்த்து வணங்குறது ஒரு தனி சிறப்பாக அமைஞ்சிருந்தது.
இந்த திருத்தலம் வந்து சோழ நாட்டு திருத்தலம். இந்த ஆலயத்தில் போய் இங்கே குடிகொண்டிருக்கும் சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.